லிப்ட் கொடுத்தவர்களை அடித்து நகை, பணம், செல்போன் மற்றும் உடைமைகளை வழிப்பறி செய்யும் கும்பலில் ஒருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் வழிப்பறி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக புகார் அளித்தது. அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இறைச்சி கடையில் பணிபுரியும் நபர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் வேலாயுதபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் இறைச்சி கடை ஊழியரிடம் லிப்ட் கொடுத்துள்ளார். பின்னால் அமர்ந்திருந்த அந்த இளைஞர் திடீரென இறைச்சி கடை ஊழியர் முதுகில் கத்தியை வைத்து தான் சொல்லும் இடத்திற்கு வாகனத்தினை விட வேண்டும் என்று கூறியுள்ளார். வேறு வழியில்லாமல் அந்த இளைஞர் சொன்னபடி இறைச்சி கடை ஊழியர் இருசக்கர வாகனத்தினை செலுத்தியுள்ளார். பின்னர் அந்த இளைஞர் சொன்ன இடத்திற்கு சென்ற இறைச்சி கடை ஊழியரை அங்கிருந்த 6 பேர் இறைச்சி கடை ஊழியர் கழுத்தில் அணிந்திருந்த நகை, செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தாக்கியுள்ளனர். இதையடுத்து அங்கிருந்து தப்பித்த இறைச்சி கடை ஊழியர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார். மேலும் இதுகுறித்து கோவில்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் சங்கரலிங்கபுரத்தினை சேர்ந்த 15 வயது சிறுவனை கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். என்னுடைய போனு, செயின், மோதிரம், இந்த வெள்ளி அரணாக்கள் எல்லாமே வெள்ளி அவ்வளோத்தையுமே பிடிங்கிட்டு என்னுடைய செல்போன்ல இருக்கிற ஜிபே அந்த ஃபோன்பே பாஸ்வேர்டை கொடு அப்படின்னு சொல்லி நீ கொடுத்து ரெடி அப்படின்னு அனுப்பிச்சாங்க. நான் பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேங்குது, நீ கொடுக்கலன்னா நான் உனக்கு இங்கே கொண்டு புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடி அருவாளையும் கத்தி வச்சு அடி எடுத்தாங்க. அடி முதுகெல்லாம் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.